அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் இருந்து வரலாற்று பாடத்தில் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் NCERT புக்கில் CBSE பாடத்திட்டங்களில் பயிலும் மாணவர்களுக்கானது. அந்த பாடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் இந்த பாடத்தின் அறிமுக பகுதி. இந்த பாடத்துடைய அறிமுகத்தில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் தங்களுடைய கைகளில் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு ஊர்வலமாக சென்று லிபர்ட்டி ஸ்டாச்சுவுக்கு அருகில் நிற்பது போல ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு இமேஜ். 1848ஆம் வருடம் இந்த உலகம் முழுவதும் ஸ்டேட் ஆஃப் அனார்கி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் இருந்தது. ஸ்டேட் ஆஃப் அனார்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு வலிமையுள்ள நாடும் எந்த ஒரு வலிமை இல்லாத நாட்டின் மீது வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம், அந்த நாட்டை கைப்பற்றலாம், அந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்து எடுத்துட்டு போகலாம். ஒரு உதாரணத்துக்கு பிரிட்டனானது இந்தியாவை அடிமைப்படுத்தி தன்னுடைய காலனி நாடாக வைத்துக் கொண்ட அந்த காலகட்டம். இந்த 1800களில் உலகம் முழுவதுமே இந்த மிலிட்ரியிசம் அதால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இந்த மிலிட்ரியிசம் தான் பிற்காலத்தில் இம்பீரியலிசம் என்று சொல்லக்கூடிய நாடுகளை கைப்பற்றக்கூடிய வெறி மிகுந்த ஒரு உணர்வை கொடுத்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 1848ஆம் வருடங்களில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. இப்போ நடிகர்கள் அப்படின்னு நம்ம ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், அல்லது இசைக்கருவிகள் வாசிப்பவர்களின் நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 1848ஆம் வருடம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த படங்களை வரையக்கூடிய, ஓவியங்களை வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அவர் பேர் ஃப்ரெட்ரிக் சாரியு. இந்த ஃப்ரெட்ரிக் சாரியு தன்னுடைய கற்பனையின் மூலியமாக எதிர்காலத்தில் உலக நாடுகள் எப்படி ஒற்றுமையோடு சகோதரத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு கற்பனையின் வாயிலாக வடிக்கப்பட்ட அந்த ஓவியம் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஓவியம். அவர் 4 ஓவியங்களை பிரதிபலித்திருக்கார். 4 பிரிண்ட்ஸ், 4 விதமான தன்னுடைய கற்பனை ஓவியங்களை அவர் வரைஞ்சிருக்காரு. அது உலக புகழ்பெற்ற ஓவியங்களா இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. இந்த மிலிட்ரியிசம், இம்பீரியலிசம், நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அன்றைய காலகட்டங்களில் 1800 காலகட்டங்களில் உலகம் முழுவதும் அண்டை நாடுகள், அதாவது பார்டரிங் ஸ்டேட்ஸில் பெரிய பிரச்சனைகளாகவே இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓய்ஞ்சிடணும், உலக மக்களிடையே சகோதரத்துவம் வளரணும், எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டின் மீதும் போர் தொடுக்கக்கூடாது, மன்னராட்சி என்று சொல்லக்கூடிய முடியாட்சிகள் முடிவுக்கு ஜனநாயக ஆட்சிகள், டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக ஆட்சிகள் வரணும். அதே போல மக்கள் ஜனநாயக ரீதியாக தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக நாடுகளை அரசாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அவருக்கு இருந்தது. இந்த கற்பனையின் காரணமாக அவர் வரைந்த அந்த 4 ஓவியங்களுக்கு பேர் 4 பிரிண்ட்ஸ். சரி, இதுல அப்சல்யூட்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டில் சர்வதிகார ஆட்சி, அதாவது மன்னர் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மன்னரை நம்ம அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் அந்த மன்னர் தங்களுடைய அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லாத ஒரு காலகட்டம் தான் அப்சல்யூட்டிஸ்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதை அவர் நினைக்கிறாரோ அதை அவர் செயல்படுத்துவார். அது நன்மையை பயக்குது அல்லது தீமையை பயக்குது அப்படிங்கிறது 2வது 3வது பட்சம் தான். ஆனா தான் நினைச்சதை நினைத்த நேரத்திலேயே நினைத்தபடியே செய்ய வேண்டும் என்ற ஒருவருடைய அதிகாரமிக்க செயல்பாடை நம்ம என்ன சொல்லலாம்னா அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு கீழே யூட்டோப்பியன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. இந்த யூட்டோப்பியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஒரு கற்பனை, அதாவது நிஜத்துல அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, ஆனா தன்னுடைய கற்பனையின் மூலமாக ஒரு உலகத்தை உருவாக்குதல் அல்லது ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல், அதுக்கு பேரு யூட்டோப்பியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரெஞ்சு ஆர்டிஸ்ட் சாரியோடைய யூட்டோப்பியன் டிராயிங் தான் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த டிராயிங்ஸ். ஜெர்மனியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக 1848 ஒரு பெரும் முயற்சிகள் நடந்தது. அந்த
ஜெர்மனியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நடந்த அந்த நிகழ்ச்சியும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா நாடுகளும் ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நடந்த ஒரு ஊர்வலமாக அவர் தன்னுடைய ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்கார். அந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்வேறு தேசங்களை சார்ந்த கொடிகளை கையில் ஏந்தி கொண்டு அந்த மக்கள் லிபர்ட்டி ஸ்டாச்சுவை நோக்கி போய் அஞ்சலி செலுத்தும் விதமாக ஹோமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹோமேஜ் அப்படின்னா அஞ்சலி செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவோடைய அந்த பெண் சிலை ஒரு கையில வந்து என்லைட்டன்மெண்ட் லைட் வச்சிருப்பாங்க, அதாவது ஞான ஜோதி, மக்களுக்கு அறிவு ஒளியை ஏற்றக்கூடிய அந்த டார்ச் வந்து தன்னுடைய வலது கையில வச்சிருப்பாங்க. தன்னுடைய இடது கையில மனிதர்களுக்கான சம உரிமைகளை கொடுக்கக்கூடிய அந்த சாசனம், அதுக்கு பேர் வந்து சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்டரை இடது கையில வச்சிருப்பாங்க. தன்னுடைய இடது கையில மனித உரிமைகளுக்கான சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சார்ட்டர், தன்னுடைய வலது கையில அறிவு ஒளியை ஏற்றக்கூடிய அந்த ஜோதி என்லைட்மெண்ட் லைட் அதை வந்து கையில வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாச்சுக்கு ஐரோப்பியாவை சேர்ந்த அனைத்து நாட்டு மக்களும் வரிசையாக சென்று அஞ்சலி செலுத்தும் விதமாகவும், அந்த இமேஜுக்கு முன்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பாலிக்கா சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த கிரவுன் என்று சொல்லக்கூடிய மன்னர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்கள் உடைந்து துண்டு துண்டுகளாக சிதறி இருப்பதை நீங்க வந்து அந்த ஓவியத்துல முன்பகுதியில் நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுக்கு எதிரிலேயே அதை கொடுத்திருப்பாங்க. இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, மக்கள் ஜனநாயக ரீதியாக குடியரசு நாடுகளாக வரணும். அப்ப ஒவ்வொரு தேசத்திற்கும் அவர்களுக்கான கொடி இருக்கணும், அவர்களுக்கான ஆந்தம் இருக்கணும், அந்த தேசத்திற்கான உடைகள் இருக்கணும், அந்த நாடு குடியரசு நாடாக இருக்கணும். மன்னராட்சி என்பது எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, மன்னராட்சிகள் அனைத்தும் முடிவுக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய டிராயிங்கை உங்களுக்கு அந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க. இது 1848ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஆர்டிஸ்ட் ஃப்ரெட்ரிக் சாரியோ அவர்கள் கொடுத்த 4 பிரிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த அறிமுக பகுதியில் கொடுத்துருக்கக்கூடியது. இதுக்கு பிறகு அடுத்த காணொலியில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பகுதிக்கு நம்ம வந்து போகலாம். நம்ம இந்த லெசனை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காணொலியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 5 நிமிடங்களுக்கு உள்ளாக தான் இருக்கும். அதிகமான நேரம் எடுக்காமல் குறிப்பாக ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளக்கத்தை சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.